ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம போக்கர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இதில் இருக்கிற ஒரு சில ஸ்டேஜஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரி, பார்த்துருக்கோம். இன்னும் இந்த ஸ்டேஜ்லாம் ஓப்பன் ஆகலை. அதனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கேஷ் கம்மியாக இருக்கும்போது இந்த கேம்லாம் பார்த்துருப்போம். இப்போ இந்த கேஷ் கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் அதே கேமில் நம்ம திருப்பி வந்து விளாடும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இதில் எனக்கு அதாவது நான் பார்த்த வரைக்கும் இதில் கம்மியாக நல்ல சூப்பர் கேம்னா அது இந்த ஆயில் ஸ்டோரேஜ் தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் விளையாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதில் வந்து நிறைய ஜெயிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு 150 தான் வேணும். சரி, 150K. ஆனால் உள்ளே போனால் இங்கே நிறைய வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா இதில் எல்லாமே பெரிய கார்டு தான் வரும், சின்ன கார்டே கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த கேமே இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்குள்ளே போய் விளையாடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது என்ஜாயாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா பார்ப்போம், நம்ம பாருங்களேன், நீங்களே பாருங்கள். அதனால் கொஞ்சம் தில்லா விளாட்லாம். நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கிறனால கொஞ்சம் தில்லாவும் விளாட்லாம். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் விளாட இது பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10A வந்திருக்கு. இது யூஸ்வலாக நல்ல கார்டு தான். ஆனால் இந்த டேபிளில் நல்ல கார்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி மாதிரி தான். அதனால கம்மியாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு. ஏன்னா இந்த டேபிளில் இதோட ஓகே இப்போதைக்கு நம்ம 10 வந்திருக்கு. ஆனால் நல்ல கார்டுன்னெலாம் சொல்ல முடியாது. அது காரணம் இங்கே இருக்குது இன்னும் 2 பெரிய கார்டு இருக்குது. அதனால் நல்ல கார்டெலாம் சொல்ல முடியாது. பார்ப்போம். ஓகே, இப்போ சுத்தமாக வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல கார்டெல்லாம் இருக்க முடியாது. நல்லா ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு இது வரலாம். இவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு தான் விளாட்றாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுங்கப்பா, சீக்கிரம் போடுங்கப்பா. ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? பாருங்களேன், சூப்பர் கார்டுன்னு தான் சொல்லி ஆகணும். பாருங்கள், 10 இருக்குது, 10 இருக்குது, ஏ இருக்குது, ஏ இருக்குது. ஆனாலும் இது வந்து ஏறவே இல்லை பாருங்கள். அது காரணம் இதோட பெரிய கார்டு யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான். பார்த்தீங்களா? சிம்பிள். இந்த கேமில் இந்த ஸ்டேஜில் அப்படி தான். ஓகே, இது நல்லா கொஞ்சம் பெரிய கார்டு தான். ஏன்னா அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2 பாயிண்ட் வந்துச்சு பாருங்க உங்களுக்கு. என்ன காரணம்னா ஏ கியூ ஓரளவுக்கு வந்து ரொம்ப பெரிய கார்டு, கியூ வந்து அதுக்கான ஈக்குவல் மாதிரி ஒரு கார்டு தான். ஆனால் கே வந்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ சுத்தமாக இந்த கார்டோட வாய்ப்பு போயிடுச்சு. நம்ம நல்லா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இதை ரிஸ்க் எடுத்து விளாண்டிங்கன்னா சூப்பராக விளாட்லாம். சில இடத்துல டக்குன்னு வந்துடும். ஆனால் இங்கே 2 10 இருக்குது. அதனால தான் நான் யோசிக்கிறேன். வேறு இப்போ 2 ஜே வேறு இருக்குது. 2 ஜே 2 10 இருக்கிறதுனால யார்கிட்டையாவது ஒரு ஜே இருந்தால் கூட அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை 2 ஜே யார்கிட்டையாவது இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். செம்ம அடியது வரும். அந்த மாதிரி கார்டு நமக்கும் வரும். பார்க்கலாம். திருப்பி A10. ஆனால் நமக்கு கார்டு தான் வர மாட்டுது. என்னாச்சு? யோசிக்கிறார் ரொம்ப. இவ்வளோ யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனாலும் யோசிச்சு தான் விளாட்றாங்க. அவரும் நானும் ஒரே ஸ்டேஜ் தான். வேஸ்ட்டு தான் இப்போ வரைக்கும். பாருங்க, ஏ இருந்தும் வேஸ்ட்டாக போச்சு. என்ன காரணம்? இங்கே 2 கியூ வந்திருக்கு, 2 கே இருக்குது. சரி, ஒரு கே இருக்குது. இப்போ ஒரு அடுத்த 2 ஏ வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பலம் ஜாஸ்தி ஆகிடும். 10 வந்திருக்கு, ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னொரு 10 வந்தால் மட்டும்தான். இன்னொரு 10 இங்கே வரணும். வந்தால் மட்டும்தான் நல்ல கார்டாக மாறும். இப்போ ஒரு செட்டு இது நல்ல செட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல செட்டு தான். ஏன்னா ஏ இருக்கிறதுனால, இந்த ஏ இருக்கிறதுனால நல்ல செட்டு. நம்ம சும்மா ஏற்றுவோம். ஏன்னா ஏ இருக்கிறதுனால மட்டும்தான். அதில் அவன்ட்டு இருக்கோ இல்லை பார்த்தீங்களா? எனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா அந்த 2 கியூவை பார்த்தா பயந்துருக்காங்க, செட்டை பார்த்து பயந்துருக்க மாட்டாங்க. பார்க்கலாம். வாவ், இப்போ வந்து K10ன்றது ஒரு ஆர்டின் ஒரே கலரில் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு செட்லேயே ஒரு 3 ஒரு ஏ கியூ ஜேன்னு வந்துச்சு வச்சுக்கோங்க, போச்சு. வரல. ஆனால் இங்கே 2 கார்டு இருக்குது. ஆனாலும் டவுட்டு தான், கொஞ்சம் டவுட்டு தான். பார்த்து விளாட்லாம். சுத்தமாக போச்சு. இப்போ அந்த இதுவே போச்சு. கியூ வந்துடுச்சு. வெளியே வந்துடுறது நல்லது. இது வரைக்கும் பெருசாக ஜெயிக்க முடியல. பட் இருந்தாலும் சரிங்களா?
பெருசாக எதுவும் ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கு போயிடுச்சு. ஏன் இன்னும் வரல நமக்கு நல்ல கார்டு? பாருங்களேன், 10A 10A இப்படி தான் வருது. இது வரைக்கும் ஒரு இங்கே ஒரு 3A வந்துச்சு நமக்கு தான். பாருங்க 2A வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஆல்ரெடி 2A வந்துருச்சு. இப்போ ஒரு ஆல் இன் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட ஒரு ஏ இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக நம்மளும் பண்ணலாம், ஏன்னா நம்மகிட்டையும் ஒரு ஏ இருக்கு. 2A இருக்க வாய்ப்பே இல்லை. கே எனக்கு தான். என்ன காரணம்னா எனக்கு ஏ வந்துச்சு, அவர் கே இருந்தது. ஓகே, ஆனால் எனக்கு ஏ இருக்கே. கமான் கமான், போடு இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பராக வின் பண்ணி வச்சு பாருங்க. சூப்பர் கார்டு. கே இருக்கு, கியூ இருக்கு, ஆனால் இது மட்டும் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. சுத்தம். ஆனால் நம்மகிட்ட பெரிய கார்டு ஒன்று, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய இதே இருக்கு நம்மகிட்ட இருக்கு. இப்போ செட்டுன்னு ஒன்று வந்திருக்கு, ஆனால் அந்த செட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக செட்டானா தெரியலை, பார்க்கலாம். யாருக்குமே இல்லைன்னா எனக்கு வரலாம். ஷேர் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே ஷேர் ஆயிடுச்சு, எல்லாருமே செட்டு வச்சுருக்காங்க. சுத்தம். ஜே கே இது ஒரு செட்டு சேரக்கூடிய கார்டு, பட் இருந்தாலும் போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு செட்டு சேரக்கூடிய கார்டு தான். இதில் நம்ம நேரம் நல்லா இருந்தோம்னா போட்டு தாக்கலாம். திருப்பியும் செட்டு சேரக்கூடிய மாதிரி வருது பாருங்க, அடே கொஞ்சம் செட்டு சேர்ற மாதிரி வருது. தப்பு இல்லை, டைப் பண்ணலாம். நமக்கே அங்கே இருக்கே, ஆனால் இப்போ ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னொரு கே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், பட் இருந்தால் ட்ரை பண்ணலாம். 3000 தான் போடுறேன், நிறைய போடலையே. அவன் வந்துச்சு பாருங்க ஒரு கே. இப்போ ஏன் அப்படி போட்டான்? ஒருவேளை அவன்கிட்ட ஏ இருக்குதா, இல்லை கியூ 2 கியூ வச்சிருக்கானே அது இருக்கா தெரியலையே, பார்ப்போம். எனக்கு தான். யாஸ் யாஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் போட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரிலாம் பாருங்க, தலைவர் கடுப்பாயிட்டு ஆல் இன் பண்ணுறாரு. வேணாம், நம்மளும் கடுப்பாய் ஆல் இன்லாம் பண்ண தேவையில்ல. நமக்கு இப்போ வரைக்கும் சேஃப் தான். ஓ சூப்பர் கார்டு. ஓகே, இன்னொரு தடவை ஆல் இன் பண்ணாமல் இந்த டேபிள் விட்டு வெளியே போயிட்டு வேறு டேபிளில் போய் ட்ரை பண்ணலாம். ஆனால் இவன் பாருங்கள், பார்த்தீங்களா வெறுப்பாய் போயிட்டான்னு பாருங்கள். ஏன்னா இவன் அப்படி தான் பண்ண போகிறான். ஏன்னா அவன் வந்து நினச்சிட்டு இருக்கான்னா வெறுப்பாயிட்டான், லாஸ் ஆகணும்னு வெறுப்பாயிட்டான். சுத்தம். பார்க்கலாம். ஓரளவுக்கு நாட் பேட் தான். கார்டு வராமல் நம்ம எதுக்கு ஆன்லைன் பண்ணோம்? இவர் சும்மா பண்ணிகிட்டே இருப்பார், இவருக்கு ஒரு வேலை இல்லை. பார்க்கலாம். வாவ், 2 கியூ வந்துருங்க, நல்ல கார்டுங்க. இங்கே வந்துட்டா, இங்கே ஒரு கியூ வந்தால் கூட நமக்கு நல்ல கார்டு தான். ஒரு கியூ வந்திருக்கு பாருங்க, 3 ஆஃப் கிங். ஏன்னா ஒரு கியூ வந்துருக்கு, இன்னொரு கியூ வந்துச்சுன்னா 4 ஆஃப் கிங் ஃபுல் ஹவுஸ். அது காரணம் 2 கியூ, அது 2 கே யார்கிட்ட இருக்குன்னு தெரியல, அது வேற இருக்குது. சுத்தம். பார்க்கலாம், லக் இருந்தால் நமக்கு வரும். எஸ், நல்ல கார்டு தான், சூப்பர் கார்டு, அருமையான கார்டு. வந்துருச்சுன்னா சூப்பர் கார்டு வந்துருச்சு. ஆனால் இன்னொரு ஏவோ கேவோ வந்தால் தான் நல்ல கார்டு, இல்லைடா நல்ல கார்டு கிடையாது. இன்னொரு ஏ கே ஏதாவது ஒன்று வரணும். எஸ், இப்போ நல்ல கார்டு, இப்போ ரொம்ப நல்ல கார்டு தான். பார்க்கலாம். இப்போ இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம். இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்.
வாயெல்லாம் பொழந்து பிரயோஜனம் இல்லை தம்பி. சூப்பர் கார்டு இவன் எப்படி போட போறான்னு தெரியல பாருங்க. ஆளில் பண்றாங்க இவன், இதாங்க பிரச்சனை தொல்லையா இருக்குது. ஹாஹா ஹாஹா வந்தவன ஆஹாஹான்ட்டாரு. நல்ல கார்டு தான், ஆளில்லாம் பண்ணா வேலை கேட்காம போயிடும். ஆமா, அதே ஒரு பிளானா வச்சிருக்கான் பாருங்க. தோத்த உடனே ஆளில் பண்ணி ஆளில் பண்ணி அவர் வந்து இது பண்றாங்க பாருங்க, வெளியே போயிட்டான் பாருங்க. அவ்வளவுதான். இப்போ ஆளில் பண்ணு, இப்போ ஆளில் பண்ணுப்பா. பார்த்தீங்களா, நான் பண்றேன், நீ ஏன் கவலைப்படுற? ஒரு ஏன் வந்தா எனக்கு வாய்ப்பு, அவ்வளவுதான். பாருங்க. யா நானும் சிரிக்கிறேன். வெளியே போடா, அடே வெளியே போடா. ஐயோ ஐயோ கொடுமை. அவர் பாருங்க, அவரு உடனே ஆளில் பண்றாராம். சூப்பர், எனக்கு நல்ல கார்டு தான். நல்ல கார்டு தான் வந்திருக்கு. அருமை அருமை அருமை. பார்த்தீங்களா, 150 வச்சுக்கிட்டு எவ்வளோ வந்துட்டேன் பாருங்க. ஒரு 150 தான் உள்ளே வந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க என்கிட்ட. இதுதான் நீங்கள் இதில் வந்து ஒரு விஷயம் கரெக்டாக விளாண்டிங்கன்னா, கரெக்டாகன்றத நல்ல கார்டு வந்துச்சுன்னா சூப்பராக ஜெயிச்சிட்டே இருக்கலாம். இப்போ கேக்கே ஒரு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கேமு. பாருங்கள், இப்போ டபுள் கே இது வந்து உங்களுக்கு என்ன கார்டாக மாறப்போகுதுன்னா 3 ஆஃப் கிங்காக மாறிச்சா. இன்னொரு கார்டு யார்ட்டா வந்து கே இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபுல் ஹவுஸ். இப்போ எனக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஆனால் எதுனால என்ன போகும் அப்படின்னா இந்த கிளவர்னால தான். பார்த்தீங்களா, ஏ கேடு இருக்கு. ஓகே, அதனால போயிடுச்சு. ஓகே, பட் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல பாருங்க. எப்படி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், நிறைய கேம் ஜெயிக்கலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம். ஏன்னா இதில் அப்படி தான் இந்த கேமு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இப்போ வெளியே வந்துடுறேன், நீங்கள் இந்த கேம் போய் விளையாடி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஜெயிச்ச கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பர் கேம். இந்த ஆயில் ஸ்டோரேஜ்ன்றது வந்து சூப்பர் கேம். இது வந்து 2வது இந்த இதில் லெவலில் இருக்குது. 2வது ஸ்டேஜா அப்படின்னு வச்சுக்கலாமா, என்ன வேணா வச்சுக்கலாம், அதில் இருக்குது. இது சூப்பர் கேம், இதை போய் விளையாடி பாருங்கள். இது சரிங்களா. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பெரிய கார்டு தான் வரப்போகுது. இதே மாதிரி ஒரு கேம் வந்து இருக்குது, ஆனால் இந்த இருக்கு பாருங்க, அதுக்கு உங்களுக்கு 5M இருக்கணும். ஆனால் இதே தில்ல இதில் விளையாட முடியாது. ஒருவேளை நம்மகிட்ட இங்கே 50 இருந்தால் நானும் இல்லை விளையாடுவேன் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் கம்மியாக கேஷ் வச்சுருக்கீங்கன்னா இது விளையாடுங்க, அதிகமாக கேஷ் வச்சுன்னா அது போய் விளையாடுங்க. ஏன்னா இதே மாதிரி தான் அந்த கேம் இருக்கும், ஆனால் அதிகமான கேஷ் வச்சு விளையாடுறது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.